அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதுண்டாய திமிகே தன்னோ தந்தி பிரதிதேதும் மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்கு பெருவரலாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு இந்த தினம் மிதுன ராசிக்கு இந்த வாரம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை மார்கழி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். இந்த வாரம் பிரதியாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 23/12/2005 மாத சதுர்த்தி திருவோண விரதம் அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய காலம். 24ஆம் தேதி 12ஆம் மாசம் பஞ்சமி திதி கருடாழ்வார் வாராகியம்மன் வழிபாடு செய்யக்கூடிய காலம். 25ஆம் தேதி இந்த வாரத்துல சஷ்டி வர்றதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்தது சிறந்தது. 27ஆம் தேதி அஷ்டமி வர்றதுனால பைரவர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த வாரம் கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 21ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தியாக தன்னுடைய சொந்த ராசியான மிதுனத்துல அடைகிறார். அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஜென்ம குருவாக அமர்றார். 22ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில இருந்து தனுசு ராசியில பயிற்சி அடைகிறார். 25ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் விருச்சிக ராசியில இருந்து தனுசு ராசியில பயிற்சி அடைகிறார். ஆகவே இந்த கிரகம் இந்த 3 பயிற்சி இந்த வாரம் நிகழக்கூடியது. ஆகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் எவ்வாறாக இருப்பது என்பதை பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல 5 கிரகம் கூடியிருப்பது சிறப்பான பலன். அதாவது 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 5க்கும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ல் அமர்ந்திருப்பது சிறந்தது. 3க்கும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியன் 7ல் இருப்பது சிறப்பு. குடும்பஸ்தானாபதி தனஸ்தானாபதி வாக்குஸ்தானாபதி சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல கேந்திரத்தை அமைறது சிறந்தது. ஆகவே இந்த காலம் சிறந்தது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் இருப்பது இன்னும் பலம் பக்க பலமாக அமையும். இத்தனை உங்களுக்கு சிறந்ததுங்கிறத சொல்லலாம். நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு துணை புரியக்கூடிய கிரகம் இந்த கிரகம் அவங்களுடைய அமைப்பு. சூரியன் 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வாழ்க்கையில பிரகாசம் அடையக்கூடிய காலம் அப்படி சொல்லலாம். இந்த மார்கழி மாசம் அப்படின்னு பார்க்காம உங்களுடைய தொடர் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய தன்மை. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருப்பதனால கேந்திரத்துல இருக்கிறது சிறந்தது. சூரிய பகவான் மட்டும் சற்று குறைவான பலன் கொடுத்தாலும் 3ஆம் அதிபதி 7ல் இருப்பது உங்களை அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு போஸ்டிங் அடையும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. பதவி உயர்வுக்காண்டி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அனைத்து பதவி அடையக்கூடிய தன்மை உண்டாகும். ஏனென்றால் 11க்கும் 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு துணையாக இருப்பது சனியும் ராகு. ஆகவே நீங்கள் பதவிக்காண்டி தயாராக இருக்கக்கூடிய தன்மையில இந்த குறைபாடு நிவர்த்தி செய்து கொள்ளும். குடும்ப ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குடும்பம் மேன்மை பெரியும். அந்த குடும்பம் மேன்மை அடையும் போது நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பத்திலிருந்து தவித்து கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாமல் நிதான வாழ்க்கை அடைஞ்சிடுவீங்க. இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை இனிமே நம்ம நிதானமாக நடத்தி செல்வது சிறப்பு. நம்ம தேவையில்லாத ஆசைப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறது மனக்குழப்பத்திலிருந்து நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய தன்மை ஒன்றே ஒன்று, உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளும் போது 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய தன்மை செய்யும்போது சிறப்பு. சனி பகவானும் ராகு பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பெருமாள் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யும் போது அதுவும் சிறப்பானதாகவே அமையும். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கோபுரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஆகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய தன்மையில இந்த மிதுன ராசிக்கார கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் முழு முயற்சி ஈடுபடணும். இருப்பினும் முயற்சி ஸ்தானத்திலே சொல்லக்கூடிய எடுக்க 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் முயற்சி சற்று தடைபடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே இந்த தடையில இருந்து நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளதுக்கு இந்த மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவதால் நீங்கள் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வாழ்வாங்க வாழ
அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு துணை புரியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.